குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. குறையில்லை, குறையில்லை, என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. ஓ குறையில்லை, ஒரு குறையில்லை, என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். இயேசு புல்லுள்ள இடங்களிலே அவர் என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று என் தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று என் தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. குறையில்லை, ஒரு குறையில்லை, என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. குறையில்லை, ஒரு குறையில்லை, என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், விசுவாசத்தோட என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை என்னை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். அவர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் அவர் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. குறையில்லை, குறையில்லை, என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. ஆமென். குறையில்லை, குறையில்லை, என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. ஆத்துமாவே அவர் தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். என் ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள என் நாட்களெல்லாம் தேவ கிருபை என்னை தொடரும். ஹalleluya. ஜீவனுள்ள என் நாட்களெல்லாம் தேவ கிருபை என்னை தொடரும். விசுவாசத்தோட சேர்ந்து பாடுவோம். குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. ஒரு குறையுமில்லை. குறையில்லை, குறையில்லை, என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. ஆமென். குறையில்லை, குறையில்லை, என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், தேவ ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும்,
அருமையான பாடல். ஆமென். நான் அடிக்கடி பாடுவது நல்ல பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாமே வேதத்தில் எழுதப்படக்கூடிய வசனங்கள். அப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் அடிக்கடி சொல்லணும். வாயின் வார்த்தைகள் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஸோ அதனால் அப்படிப்பட்ட பாடல்கள், இந்த சோகராகம்லாம் பாடப்படாது. ஆண்டவர் சமூகத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் உள்ள பரிசுத்த ஆவிக்குள்ள சந்தோஷம்தான் இருக்கும். அதனால் சோகமான பாடல்களை விட்டு நெகட்டிவாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ், லிரிக்ஸ் இருக்கக்கூடிய பாடல்களை மேக்ஸிமம் அவாய்டு பண்ணுங்கள். பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய பாடல் நிறைய பாடல் இருக்குது. அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் தொடர்ந்து பாடுனீங்கன்னா இந்த பாடலில் என்ன எழுதப்பட்டிருக்கு அதை நீங்கள் வாயினால் அறிக்கையிடுறீங்க. உன் வாயின் அறிக்கையைத்தான் தேவன் என்ன பண்ணுவார்? வசனம் சொல்லுங்கள், உன் வாயினுடைய வார்த்தைகளை நான் வளர பண்ணுவேன், அதை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ நம்ம என்னத்தை சொல்கிறோமோ, நான் ஆசீர்வதிக்கப்படுவேன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அப்படி இல்லை வேறு மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா அப்புறம் சரியாக வராது, ஒத்து வராது, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு, வாழ்க்கை முடிஞ்சு வச்சு, சூழ்நிலையை பார்த்து அப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசு சொல்லும். அந்த மனசை மாற்றணும். உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றணும். அப்போ தான் தேவனால் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஸோ அதனால் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லுங்கள், ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை சொல்லுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தங்களை அடிக்கடி சொல்லுங்கள். பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அது இப்பொழுது நாம் ജപിப்போமாக. സിസ്റ്റർ ജിഫി മൈക്ക് ഓൺ ചെയ്ത് വെച്ച് ഈ ക്ലാസിൻ്റെ അനുഗ്രഹത്തിന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചാണ്. ജിഫി. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Glory, 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 glory. Hallelujah, Jesus. യേശുനാഥനേ, നന്ദി, 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 അപ്പാ. സ്തുതിക്കുന്നു രാജാ. Hallelujah. ശുക്രാരവരവലവ ശംഖരരുണിയാന്തുരരേ. Hallelujah. ശുക്രാരാജാ പൗളേ. Hallelujah. രിയാന്തുരരേ ശംഖരോ. Glory, 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 glory. അപ്പാ ശുക്രാരാജാ പൗളേ രിയാന്തുരരേ ശംഖരരോ രിഗരപൗളം ഗരരപൗളം. Hallelujah. Hallelujah. യേശുരാജനേ പരിശുദ്ധനായ ദൈവമേ, നന്ദി അപ്പാ. സ്തോത്രം രാജാ. യേശുവേ. Hallelujah. Glory, glory, glory. Amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் நம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அல்ல கடந்த நாட்களில் நாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நிறைய இடங்களில் இதை பற்றி பேசுகிறதே இல்லை. இந்த மாதிரி நிறைய காரியங்களை போதிக்கிறார்கள் போதகர்கள். ஆனால் அன்னெசரியாக இருக்கக்கூடிய நிறைய காரியங்களை எடுத்து ஏதோ பிரசங்கம் பண்ண வேண்டும் என்பதற்காக சில டைட்டில்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவைகளை பிரசங்கம் பண்ணுறாங்க. ஜனங்களுக்கு அதில் எந்த விதமான பிரயோஜனம் கிடைக்கிறதில்ல. கிறிஸ்டியன் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாவிட்டால் தேவனோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் லைஃப். பாருங்க, யாக்கோபு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்படின்னாலே அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் லைஃப்னு அர்த்தம். நீங்கள் உங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னு நீங்கள் சொல்லி, ஆனால் அது கிரியையில் நீங்கள் வெளியில் கொண்டு வரலைன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். உங்களுக்கு விசுவாசம் இருக்குது, பட் இஃப் யூ ஆர் நாட் ஆக்டிவ், இல்லைன்னா அந்த விசுவாசத்தை நீங்கள் கிரியையாக, செயல் வழியாக நீங்கள் அதை கொண்டு வராமல் இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்துச்சு, ஆனால் ஆபிரகாமின் விசுவாசத்தை தேவன் சோதனை பண்ணினார். போனார் இல்லையா? இல்லை, ஆண்டவரே உன் மேலே எனக்கு நல்ல விசுவாசம் இருக்குது, நீ என்னுடைய மகனை கொல்ல சொல்லியிருக்கிறீங்க, பலிபடம் சொல்லியிருக்கிறீங்க, நிச்சயமாக மகனை விடுவிப்பீங்கன்னு எனக்கு விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் உட்காரல. ஆபிரகாம்கிட்ட போக சொன்னார், ஆபிரகாம் போனார். ஸோ அதுதான் இந்த கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ நம்ம விசுவாசத்துக்கு உரியதான காரியங்கள், விசுவாசத்துக்கு தேவையான காரியங்கள், இந்த பூமியில் நாம் இருக்கிற பொழுது நாம்
தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும். மனம் திரும்புதல் என்று சொல்லக்கூடிய காரியம் ஒரு நாளில் முடிவடைந்து விடாது. ஒருவேளை ஒரு மனிதன் திருமணம் ஆவதற்கு முன்னதாகவே மனம் திரும்புகிறார், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார் வைத்துக் கொள்ளுங்களேன். மனம் திரும்புகிறார், ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார், ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறார். அதோட மனம் திரும்புதல் முடிந்து விடவில்லை. ஏனென்றால் வேதம் என்று சொல்லக்கூடியது அது கடலை போலது, பெரிய கடல். வேதம் பெரிய ஒரு கடல். இந்த கடலில் இருக்கக்கூடிய காரியங்களை, இல்லைன்னா கடலில் தண்ணீரை நாம் எடுத்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் நாம் ஏதோ ஒரு அளவுக்கு தான் அதை எடுத்துக்கொண்டு வருகிறோம். தேவனுடைய ஞானம் பெரிய ஞானம். இந்த பூமியை தன்னுடைய ஞானத்தினால் இவர் படைத்திருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த பூமி தேவனுடைய ஞானத்தில் இருக்கிறது. கிரகங்கள், பிளானட்ஸ் அண்ட் ஹெவன்ஸ் எல்லாம் தேவனுடைய ஞானத்தினால் இயங்கி கொண்டிருக்கிறது. பாருங்க, எவ்வளோ பெரிய, நாம் கவனித்தால் தெரியும், நாம் உலகத்தை உற்று பார்த்தால் தெரியும் எவ்வளோ பெரிய ஞானம் தேவனுடைய. அந்த ஞானத்தை முழுவதுமாக மனிதனாக இருக்கக்கூடிய, மனிதன் என்று சொன்னால் என்ன சொல்லுது, ஒரு வீக்னஸ் இருக்கக்கூடிய, இல்லாவிட்டால் பாவத்தின் மூலமாக விழுந்து விட்ட மனிதனுக்கு அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆதாம் அதை அறிந்திருந்தார். ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்னாக தேவனுடைய ஞானத்தை அறிந்திருந்தார். அந்த அளவுக்கு இப்பொழுது நாம் அந்த ஞானத்தை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதனால தான் அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் சிறிது சிறிதாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முழு தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்தினால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி மனிதனுக்கு கிடையாது. அதனால தான் ஆண்டவர் என்னவர் சிறிது சிறிதாக அவருடைய ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். ஸோ அந்த வெளிப்படுத்தி தரக்கூடிய, எதுக்காக ஞானத்தை வெளிப்படுத்துகிறார் அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்துவதன் காரணம் என்ன என்றால் we have to practice that. நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயலில் கொண்டு வரும் பொழுதுதான் அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறும். எல்லா ஆசீர்வாதமும் எங்கே இருக்குது தெரியுங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து வருகிறது, ஜெபிக்கிற பொழுது வருகிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மைதான், ஜெபிக்கிற பொழுது தான் தேவன் தன்னுடைய வார்த்தையை சொல்லுகிறார். அவருடைய நாம் ஜெபிக்கக்கூடிய காரியத்தின் மேலே இருக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தையை சொல்லுகிறார். வார்த்தையின் மூலமாக, வாக்குத்தத்தத்தின் மூலமாக, ஒரு ப்ரீச்சிங்கின் மூலமாக, ஒரு டீச்சிங்கின் மூலமாக what we have to do for that blessing, அந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை நாம் செயலில் கொண்டு வர வேண்டும். செயலில் கொண்டு வராமல் இருந்தால் நாம் ஜெபித்த விஷயத்துக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த விஷயம் இருக்கும், அது நம்ம கையிலே ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எப்பொழுது நாம் அதை செயலில் கொண்டு வருகிறோமோ, ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டிகிரி கிடச்சின்னு வச்சுங்க, யூ ஹாவ் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃப் சம் டிஸ்ட்ரிக்ட், ஒரு டிஸ்ட்ரிக்டுடைய கலெக்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருச்சு. அந்த ஆர்டர், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்கள் கையில் இருக்கிறதுனால நீங்கள் கலெக்டர் ஆகிட முடியாது. நீ என்ன செய்யணும், எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்கள் போகணும். அங்கே ஒரு கலெக்டர் ஒரு கலெக்டர் என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கிற பொழுதுதான் நீங்கள் கலெக்டராக மாறுறீங்க. The same like that, அதே போல தான் ஆண்டவர் நமக்கு அவருடைய வாக்கு தத்தங்களை, அதான் அப்பாயின்மெண்ட்ஸ், ஆர்டர்ஸ், தேவனுடைய பிளஸ்ஸிங்ஸ் தன்னுடைய வாக்கு தத்தத்தின் மூலமாக. வாக்கு தத்தம் என்று சொன்னால் ஊழியக்காரங்கள் கூட வரக்கூடிய பிரசங்கமாக இருக்கலாம், டீச்சிங்ஸாக இருக்கலாம், தரிசனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவதாக இருக்கலாம், வசனத்தை நீங்கள் படிக்கிற பொழுது அவர் கொடுக்கக்கூடிய ப்ராமிசஸாக இருக்கலாம். இது எல்லாமே பை ஆர்டர், இல்லைன்னா ஆண்டவருடைய பிளஸ்ஸிங்ஸ். அவைகளை செயலில் கொண்டு வர வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்பொழுதுதான் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ குடும்ப வாழ்க்கையை பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த குடும்ப வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் அதில் செயல்முறையில் கொண்டு வந்தால் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா கேட்டுட்டு இருந்தால் முடியாது. இப்போ என்ன செய்யணும், ஒரு காரியத்தை குடும்ப வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாம் தெரிந்து கொள்ளாத ஒரு காரியம் புதிதாக கற்றுக்கொள்கிறோம் என்றால் அதை செயலிலே கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி பண்ணணும். அப்படிப்பட்ட பிரசங்கங்களையும் டீச்சிங்ஸையும் தான் நீங்கள் கேட்கணும். இந்த நாட்களில் நானும் என் பிள்ளைகள்லாம் சேர்ந்து உட்காந்து பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையில் பேசுவது எப்படி, அந்நிய பாஷையில் ஜெபிப்பது எப்படி, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி, கிருபைகளை பற்றி பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு 5 அருமையான செய்திகள் அவைகளை கேட்டுக்கொண்டிருந்தோம். அப்போ தான் நான் இவ்வளோ நாட்களாக நான் கற்றுக்கொண்டிருந்ததோ வித்தியாசமான ஒரு காரியம் நேற்று அந்த செய்தியை கேட்கிற பொழுது எனக்கு கிடச்சிச்சு.
நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு கிருபைகளை தாரும் கிருபைகளை தாரும் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது கிருபைகளும் உங்களிடத்துக்குள்ளே வந்திருக்குது. கிருபைகள் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்குது உங்களுக்குள்ள. பட் இஃப் யூ ஆர் நாட் ப்ராக்டிஸிங் தட், நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தா தான் அது வெளியே வரும். இல்லைன்னா ஆண்டவரே எனக்கு கிருபையை தாரும், வல்லமையை தாரும், நோய்களை குணமாக்கும் வல்லமையை தாரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் ஒரு நாளும் அந்த கிஃப்டை என்ன பண்ண முடியாது, யூட்டிலைஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் இட். அப்போ அது மெதுவாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். மெதுவாக கிரியை செய்ய ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கிள் நீங்கள் மிதிக்கிறீங்கன்னா, சைக்கிள் ஓட்டுறீங்கன்னா, ஒரு கார் ஓட்டுறீங்கன்னா, ஃபஸ்ட் கியரில் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். எடுத்தோடனே டாப் கியரில் போட்டு ட்ரும் அப்படின்னு போயிட முடியாது. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த், டாப் அப்படி தான் போகும். அதே மாதிரி தான் நீங்கள் அந்த கிஃப்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்த உடனே முதல்ல ஒரு வேளை அந்த கிஃப்ட்டு ப்ராக்டிக்கல் ஆகாமல் இருக்கலாம், உங்களுடைய பயம் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் குறைவு இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு மீண்டும் 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 அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிற பொழுது உங்களுக்குள்ளே அது மிகுந்து வரும், அது அதிகமாக வெளிப்பட்டு வரும். அதே மாதிரி தான் குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயும் வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்டுகளும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது, டங்ஸில் பேசுவது, வல்லமையை பெற்றுக்கொள்வது, கிரியைகளை பெற்றுக்கொள்வது, எல்லாமே ப்ராக்டிஸ் தான். when we are practicing, God will give more and more. Hallelujah. அதனால் நம்ம எப்பொழுதுமே அந்த ப்ராக்டிஸ் என்ற அந்த காரியத்தை மறந்து விடவே கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே இந்த காரியங்கள் எல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம். இப்போ போன வாரம் நம்ம படித்தோம், தேவன் ஒரு பெண்ணையும் ஆணையும் இணைத்து வைத்ததற்கு காரணம் என்று சொன்னால், பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நாம் வாழக்கூடிய, சபை சேர்ந்து வாழக்கூடிய அந்த உண்மையான திருமணம், ரியல் மேரேஜ், அதனுடைய ஷேடோ தான் இந்த பூமியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவ திருமணங்களும். எனக்கு கிறிஸ்தவ திருமணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவ திருமணத்தில் இருக்கக்கூடிய மெயினான ஒரு காரியம் என்ன அப்படின்னா உடன்படிக்கை, கவனன்ட். கணவனும் மனைவியும் வாய் மூலமாக பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய கவனன்ட். அந்த கவனண்டை தான் அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த கவனன்ட், இந்த உடன்படிக்கையை தான் காட் இஸ் ரெவரண்டிங், அக்செப்டிங். அதுதான் அதான் சொன்னேன், நீங்கள் ஒரு மோதிரம் போட்டுக்கிறதுனால, மனைவியோட பேரோ கணவனுடைய பேருக்கு கூட மோதிரம் போட்டுக்கிறனால, தாலி போட்டுக்கிறதுனால ஆண்டவர் உங்களை ஒற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா மற்ற மதங்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தாலியோ மோதிரமோ மாலையோ மாற்றிக்கொண்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியாக மாற முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் கிறிஸ்தவ திருமணங்களில் ஆவிக்குரிய திருமணம் அப்படின்னு சொன்னோன்னா அது கிடையாது. நீங்கள் இப்போ ஒரு சைன், ஒரு செயினோ மோதிரமோ போடலைன்னாலும் there is no problem. அங்கே அக்செப்ட் பண்ணப்படக்கூடியது நீங்கள் வாயினால் பேசக்கூடிய இந்த கவனன்ஸ் இருக்கு இல்லைங்களா. மனைவிட்ட ப்ரிஷ் சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை சொல்லணும். கணவன்கிட்ட ப்ரிஷ் சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரிஸ்ட்டு தேவதூதர்கள், நீ அந்த திருமணம் நடக்கிற பொழுது தேவதூதர்கள் அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரெசன்ஸு, பரிசுத்தவான்களாகக்கூடிய ப்ரிஸ்ட்டு, பாஸ்டர்ஸு, இல்லைன்னா அவங்க சர்ச்சு லீடர்ஸு, அவங்களுடைய ப்ரெசன்ஸு, பொது ஜனங்களுடைய ப்ரெசன்ஸு, அதை விட ரொம்ப முக்கியமானது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய ப்ரெசன்ஸு. இவ்வளவு ப்ரெசன்ஸுக்கு மத்தியில் நீங்கள் உங்கள் வாயை திறந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளைத்தான் தேவன் அங்கீகரிக்கிறார். நான் அதை தான் சொன்னேன், நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு தேவன் அதிகமான ரெவரன்ஸ், ரெஸ்பெக்ட் கொடுக்குறார். அதான் தேவனுடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லக்கூடிய. நீங்கள் ஒரு வார்த்தை, நான் முதல்ல நிறைய அதை சொல்லியிருக்கிறேன், பிரசங்கியின் புஸ்தகம் எக்லேசியஸில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் நீங்கள் திடீரென்று ஒரு வார்த்தையும் சும்மா தேவையில்லாமல் சொல்லிடக்கூடாது. தேவ சமூகத்தில் நீங்கள் எந்த ஒரு வார்த்தையுமே சும்மா தேவையில்லாமல் சொல்லிடக்கூடாது. எதை சொன்னாலும் வெரி கேர்ஃபுல், வெரி கேர்ஃபுல். ஒரு நண்பன்கிட்ட சொல்கிறது மாதிரியோ, இல்லைன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு செகண்ட் பர்சன்ட்ட பேசுகிறது மாதிரியோ தேவ சமூகத்தில் வார்த்தைகளை சும்மா வளவலான்னு சொல்லிடக்கூடாது. பிகாஸ் God is hearing and God is accepting what you are telling. ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தேவ சமூகத்தில். அதனால தான் தேவ சமூகத்திலே கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை தேவன் கனம் பண்ணுகிறார், அதை தேவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறார். அப்படி தான் குடும்ப வாழ்க்கை, அதான் கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கை.
தேவ பிள்ளைகள குடும்ப வாழ்க்கை. அந்த குடும்ப வாழ்க்கை நீங்கள் சொன்ன வார்த்தைகள் மேலே தான் உங்களுடைய மரணம் வரைக்கும் அந்த குடும்ப வாழ்க்கை போகும். அந்த கவனண்டிலிருந்து நீங்கள் எந்த இடத்துல மாறினாலும் அதனுடைய நெகட்டிவிட்டிஸ் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ அதனால் திருமண காரியத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், 2 காரியங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம், பிரியக்கூடாது. கணவனும் மனைவியும் பிரியவே கூடாது. ஒரு தடவை இணைக்கப்பட்டு விட்டால் திருமணத்தின் மூலமாக என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் பிரியவே கூடாது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஒரு சார்ட் இப்போ உங்களுக்கு போட்டுக்காரேன், ஒரு வசனம் உங்களுக்கு போடுறேன் பாருங்க. வசனம் போடுறேன். பாருங்க, மலாக்கி 2:16. நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. ஒரு சில டிரான்ஸ்லேஷன் வந்து சரியான முறையில் அதை பற்றி எழுதப்படவில்லை. அதில் பாருங்க, ஃபார் த லார்ட் காட் ஆஃப் இஸ்ரேல் சேஸ் தட் ஹீ ஹேட்ஸ் டிவோர்ஸ். இங்கிலீஷில் வந்து அது ரொம்ப அருமையாக எழுதப்பட்டிருக்கு. மலாக்கி சாப்டர் 2:16. ஃபார் த லார்ட் காட் ஆஃப் இஸ்ரேல் சேஸ் தட் ஹீ ஹேட்ஸ் டிவோர்ஸ், for it covers one garment with violence, says the Lord of hosts. Therefore, take heed to your spirit that you do not deal treacherously. அப்படி அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர் விலகுவதை இல்லாவிட்டால் பிரிந்திருப்பதை, விவாகரத்தை வெறுக்கிறார் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் ஒரு ஸ்திரீயோ விவாகரத்து செய்கிறாள் என்று சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அர்த்தம் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுவதைப் போல அவர்கள் அதை செய்கிறார்கள். கொடுமையினால் தன்னுடைய வஸ்திரத்தை பெரிய ஒரு துரோகம் பண்ணுவதைப் போல. பெரிய துரோகம். யாருக்கு துரோகம்? தேவனுக்கு சொன்ன வார்த்தைக்கு துரோகமும், பிரியக்கூடிய மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், அவர்களுக்கு துரோகமும், சமூகத்துக்கு துரோகமும், அவர்களுக்கு பிறக்க போற பிள்ளைகளுக்கோ பிறந்த பிள்ளைகளுக்கோ துரோகம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த விவாகரத்தினுடைய எஃபெக்ட் பிரதிபலிக்கும். ஆகையால் நீங்கள் துரோகமாக நடந்து கொள்ளாதபடி உங்கள் ஆவிக்கு செவி கொடுங்கள். அப்படிதான் அந்த 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 மலாக்கி 2:16 டிரான்ஸ்லேஷன் தமிழில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும்? அதனால தான் வசனத்தில் பீட்டர் அதில் கூட சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஜெபிக்கிற பொழுது கூட யூ ஹாவ் டு கெட் பர்மிஷன் வித் யுவர் ஸ்பவுஸ். நீங்கள் ஜெபிக்க போகிறப்ப கூட, ஜெபிக்கிறப்ப தனியாக இருந்து ஜெபிக்கணும். உங்களை பர்சனல் ப்ரேயருக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த ப்ரேயர் நேரத்தில் உங்களுடைய மனைவிட்டையோ உங்களுடைய கணவன்கிட்டையோ நீங்கள் யூ ஹாவ் டு கெட் பர்மிஷன். வேலையெல்லாம் முடிச்சு டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, உங்களுக்கு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் தேவைப்படுதா, டின்னர் தேவைப்படுதா, உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா, இல்லை நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா, நான் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னா உங்களுடைய மனைவியுடைய உங்களுடைய கணவனுடைய பர்மிஷன் இட்ஸ் வெரி நெசசரி. பாருங்கள், ஒரு ஜெபத்துக்கு கூட நீங்கள் யூ ஆர் செப்பரேட்டிங் ஃபார் த ப்ரேயர். வசனம் சொல்லுகிறது நீங்கள் என்ன பண்ணணும்? பர்மிஷனோட தான் பிரிஞ்சிருக்கணும். அது ஒரு சிலது நேரத்துக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு நீங்கள் தனிப்பட்ட உங்களோட பர்சனல் ப்ரேயருக்கு போகிறப்போ மனைவியினுடையோ கணவனுடையோ பர்மிஷனை கொண்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த பிரிவு மீன்ஸ் செப்பரேஷன், கொஞ்ச நேரம் மாறி இருக்கிறது, தனியாக இருக்கிறது, அது கூட பர்மிஷனோட தான் செய்யணும் அப்படின்னு பாருங்கள். அவ்வளவு ஒரு ப்ரையாரிட்டி ஆண்டவர் அந்த ஒற்றுமைக்கு கொடுக்கிறார். கணவன் மனைவி அவர் ஒரு சரீரமாக, ஒரு மாம்சமாக, ஒரு ஆவியாக, இந்த காரியங்கள் எல்லாம் போன வாரங்களில் படித்தபடினால நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இருக்க வேண்டும், ஒரு சரீரம், ஒரு ஆவி, ஒரு ஆத்மா அப்படின்ற மாதிரி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் அதுதான். ஏனென்றால் இருவருமே திரியேக தேவனுக்கு முன்பாக செய்த உடன்படிக்கை, கவனண்ட், தேவன் அவர்களை ஒன்றிணைத்தார். மேத்யூ 16:19-6 மேத்யூ 19:6 பல தேவதூதர்களுக்கும் தேவனின் ஊழியர்களுக்கும் முன்பாக இது சபையால் சாட்சியாக இருந்து நாம் தேவ சமூகத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறபடினாலே அதை தேவன் அக்செப்ட் பண்ணுகிறார். மேத்யூ 19 சாப்டர் 19:6 என்ன சொல்லுகிறது? இப்படி இருக்கிறபடினாலே அவர்கள் ஒருவராயிராமல்
ஒரே மாமிசமாக இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். பாருங்க, ஆண்டவர் அந்த அந்த வசனத்தை திரும்பவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லுகிறார். தேவன் அதை இணைத்திருக்கிறார். தேவன் இணைத்தார். எப்படி இணைத்தார்? நீங்கள் சொல்லக்கூடிய கவனின் மூலமாக ஒரு குடும்பம் புதிதாக உருவாகிற பொழுது பரலோகத்தில் அந்த குடும்பத்து கணவன் மனைவியோட பேர் தனிப்பட்ட முறையில் ஒரு தனி ரெஜிஸ்டரில் இல்லைன்னா ஒரு தனிப்பட்ட பக்கத்தில் பேஜில் எழுதப்படுகிறது. சொல்லுகிறார், நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு குடும்பம், என்னுடைய குடும்பம், தேவ பிள்ளைகளுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? அந்த குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் அதை கவனமாக கவனிக்கிறார், பார்க்கிறார். அங்கே இருந்து அந்த திருமண நாளிலிருந்து கணவனுடைய மனைவியுடைய செய்கைகள், கிரியைகள், அவர்களுடைய டியூட்டிஸ் எல்லாவற்றையும் தேவாதி தேவன் கவனமாக பார்ப்பார். இஃப் தே ஆர் டிரான்ஸ்பரண்ட், தே ஆர் டூயிங் தர் ஒப்ளிகேஷன்ஸ், அவர்கள் அவருடைய கடமைகளை செய்கிறார்களா, அவர்கள் ஒருவருக்கொருவர் பிரியாமல் இருக்கிறார்கள், அன்போடு இருக்கிறார்கள், அவர்கள் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறாங்களா, எல்லா காரியம் மறைவில்லாமல் கணவனும் மனைவி இருக்கிறாங்க, எல்லா காரியத்தையும் தேவன் கவனிக்கிறார். அந்த கவனிக்கக்கூடிய காரியங்களில் நம் தேவனுடைய வசனத்தின்படி நாம் உண்மையாக இருக்கிற பொழுது, ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிற பொழுதுதான் அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது பிரியாமல் இருக்க வேண்டும் என்பது ஒன் பாயிண்ட், முக்கியமான ஒரு காரியம். ரெண்டாவது, there was some obligations, கடமைகள் இருக்குது. சும்மா பிரியாமல் இருந்துட்டு நீயோ இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கோ, நான் ஏன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. they have some obligation, they have some duties, they have some responsibilities. obligations இருக்குது. அதை தவறாமல் நாம் நிறைவேற்ற வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் இரண்டாவது முக்கியமான ஒரு காரியம் தான் பரஸ்பர கடமைகள். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியம், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியம். இவைகள் ரெண்டுமே அல்லேலூயா அந்த உடன்படிக்கையை போலவே முக்கியம். பேலன்சிங், ஒரு திராசினுடைய ரெண்டு தட்டுலையும் ஒரு இடத்துல கவனண்டும் இன்னொரு இடத்துல அந்த ஒப்ளிகேஷன்ஸ் கடமைகள் ரெண்டையும் வச்சா இட் ஷுட் பி பராபர், ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி இருந்தால் தான் அது தேவனால் அல்லேலூயா அக்செப்டாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஒரு ஸ்லைடு பாருங்கள். அதில் கணவனுக்கு என்ன காரியம் செய்யணும், மனைவி என்ன காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லைடுகளை உங்களுக்கு காட்டுகிறேன். கவனிங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பாருங்க, ஹஸ்பண்ட்ஸ் டியூட்டி. பாருங்க, அந்த வேர்டை நல்லா கவனிக்கணும். டியூட்டி அப்படின்னு சொல்லப்படுறீங்க இங்கிலீஷில். ஹஸ்பண்ட்ஸ் டியூட்டி, கணவனுடைய கடமை அப்படின்னு. அதுக்கு டியூட்டின்னு சொன்னால் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இட்ஸ் எ டியூட்டி. அவர் என்ன பண்ண வேண்டும்? அன்பு கூற வேண்டும். அது மட்டுமில்லை, வழி நடத்த வேண்டும். இது ரெண்டும் கணவனுடைய ரொம்ப முக்கியமான காரியம். மெயின் பாயிண்ட் நம்பர் 1, he should be love. அவர் அன்பு கூற வேண்டும். அடுத்து he should be lead the family. அந்த குடும்பத்தை நடத்தி செல்ல வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதான் ஃபர்ஸ்ட் ஒப்ளிகேஷன் ஆஃப் த ஹஸ்பண்ட். ரெண்டாவது, ஒய்ஃபினுடைய பாருங்க, இட்ஸ் நாட் டியூட்டி. ஒய்ஃபுக்கு டியூட்டி கிடையாது. ஒய்ஃபினுடைய இட்ஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒய்ஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷி ஷுட் சப்மிட் ஹிஸ் ஓன் ஹஸ்பண்ட். தன்னுடைய சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி உள்ளவளாகவும் மட்டுமல்ல, அவரை சப்போர்ட் பண்ணுகிறவளாகவும் இருக்க வேணும். ரெண்டு காரியம் இருக்காங்க பாருங்க. ஹஸ்பண்டுக்கு ரெண்டு காரியம். ஹீ ஷுட் லவ், அதான் மெயின் விஷயம். நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். அதுக்கு பிறகு வழி நடத்த வேண்டும். ஹி ஷுட் லீவ். அதே போல மனைவி அப்படி வழி நடத்தக்கூடிய அன்பு கூறுகிற கணவனுக்கு மனைவி என்ன செய்ய வேண்டும்? சப்மிட் பண்ணணும், கீழ்ப்படிதல் உள்ளவளாக இருக்கணும், கேட்கணும். இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை சரிங்க அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நடத்தலாம். அது மட்டும் இல்லை, கணவன் செய்யக்கூடிய காரியங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் பாருங்க. அப்போ தான் ஒரே மாதிரி நடக்க முடியும். அது நம்ம போன வாரம் கூட படித்தோம், ஆமோஸ் புக்கிலிருந்து படித்தோம். 2 பேர் சேர்ந்து எக்ரிமெண்ட் பண்ணால் ஒழிய என்ன பண்ண முடியாது, அவர்கள் போக முடியாது, முன்னால் போக முடியாது. 2 பேர் சேர்ந்து அக்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்க என்ன பண்ண முடியும், முன்னால் போக முடியும். அதே போல் ஸோ
வைஃப் என்ன பண்ணணும், ஹஸ்பண்ட் சொல்லக்கூடிய, ஹஸ்பண்ட் லீடு பண்ணக்கூடிய காரியங்களில் சப்மிட் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். இந்த 2 காரியத்தை வைஃப் செய்கிற பொழுது வைஃபினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும், அதே நேரத்தில் கணவன் மனைவியை நேசித்து அன்பு கூர்ந்து அந்த குடும்பத்தை நடத்தி செல்லணும். அந்த குடும்பத்தை நடத்தி செல்லணும். பாருங்க, அதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆபிரகாமுடைய உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, இந்த குடும்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவனை தெரிந்து கொள்ள ஒரு 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 கணவன், லீடர், தலைவர், அந்த அந்த ஆண்டவரை தெரிந்து கொண்ட ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா, பாருங்க, ஆபிரகாமை தேவன் அழைக்கிற பொழுது ஆபிரகாமுக்கு தான் தேவன் விஷன் கொடுத்தார், சாராளுக்கு கொடுக்கல. நல்லா கவனிச்சுங்க இந்த பாயிண்ட, அப்பதான் அது புரியும். ஆபிரகாமுக்கு தான் தேவன் விஷன் கொடுத்தார். நீ இப்படி போன இந்தந்த தேசங்களுக்கு போகணும், இந்த தேசங்கள் வழியாக சுற்றி வரணும், நீ கால் வைக்கிற இடத்த எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தான் சொன்னார், சாராளை அழைத்து சொல்லலை. அப்போ நியாயமா சாராள் என்ன செஞ்சிருக்கலாம்? ஆண்டவர் உங்களுக்கு தானே தரிசனம் கொடுத்தாரு, உங்களை தானே வர சொன்னார், நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் இந்த இடத்துல டென்ட் போட்டு இருக்கிறோம். அது ஒரு கீழ்ப்படிதல் தான், அப்படி செய்யலாம்ல. ஆனால் சாராள் அப்படி செய்யலை. ஆபிரகாம் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகிறாரோ அந்தந்த ஊருக்கெல்லாம் ஆபிரகாமை பின்பற்றி சென்றார். அதே போல தேவ பயத்தில் தன்னுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு கணவன், அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவர் ஜெபிக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்தி செல்ல வேண்டும் என்றதான காரியங்களை தேவன் ஆலோசனை கொடுப்பார். அந்த ஆலோசனைக்கு ஏற்றபடி, அவர் சொல்லக்கூடிய உபதேசங்களுக்கு ஏற்றபடி மனைவி அவரை பின்பற்றி அவரை சப்போர்ட் பண்ணி முன்னேறணும். அப்போ தான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக போகும். அடுத்து பாருங்க, ஹஸ்பண்டினுடைய அந்த டியூட்டிஸ், ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான ஒரு சார்ட் எனக்கு கிடச்சிருச்சு. அந்த சார்ட் உங்களுக்கு இப்போ பாருங்கள் ப்ளே பண்ணுறோம். பாருங்கள், இந்த ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காரியத்துக்கு ஒரு டெஃபினேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. The man who loves me beyond measure. ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ், மீனிங் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the man who loves me beyond measure, அளவில்லாதபடி தன் மனைவியை, தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கக்கூடியவராக புருஷன் இருக்க வேண்டும், கணவன் இருக்க வேண்டும். நீ பாருங்க, இந்த HUSBAND அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன்ஸ் பாருங்க. She lifts me up when I am down. அதான் லவ். எப்படி அவங்களை, குடும்பத்தை நேசிக்க முடியும், பிள்ளைகளை, மனைவியை ஒரு கணவனால் எப்படி நேசிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், he lifts wife up when she is down. மனைவி பலவீனமாக இருக்கிற பொழுது, பலவீனம்னா சரீர பிரகாரமாக பலவீனமாக இருக்கலாம், மனதில் பலவீனமாக இருக்கலாம், ஆத்மாவில் பலவீனமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் கணவன் என்ன செய்ய வேண்டும்? he should lift her, அவளை தூக்கிவிட வேண்டும், என்கரேஜ் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தேவையான ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும். அடுத்து, அண்டர்ஸ்டாண்ட் மீ லைக் நன் அதர். மற்றவர்கள் அல்லேலூயா புரிந்து கொள்வதை விட கணவன் தான் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் புரிந்து கொள்வதை விட, பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை மனைவியோட அப்பா அம்மா மனைவியை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், இல்லாவிட்டால் மனைவியுடைய மாமனார் மாமியோ, உங்களுடைய கணவனுடைய அப்பா அம்மா அவர்களை புரிந்து கொள்ளாமல் இருக்க, நாத்தனாரோ இல்லை பிரதர்ஸோ, அண்ணியோ நாத்தனாலையோ தன்னுடைய மனைவியை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். பட் புருஷன், ஹஸ்பண்ட், நிச்சயமாக மற்றவர்கள் புரிந்து கொள்வதை விட மனைவியோட பலவீனங்களை, அவருடைய குறைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, புரியணும். என்னுடைய மனைவிக்கு இப்படிப்பட்ட குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை புரிந்து கொள்ளணும். அதை புரிந்து கொண்டால் அதை ப்ரொஜெக்ட் பண்ணவோ, மற்றவர்களுக்கு முன்னால் அவங்களை ஏளனமாக பேசுவதற்காகவோ அல்ல. அந்த இடங்களில் அந்த மனைவியுடைய குறைவுகளை லிஃப்ட் பண்ணி கொடுக்கணும். அது தெரியாதபடி வெளியில் இருக்கிறவர்களுக்கு, அவர்களை பார்க்கிறவர்களுக்கு அது தெரியாமல் இருக்கும்படி கணவன் லிஃப்ட் பண்ணி கொடுக்கணும். அடுத்து பாருங்க, எஸ் சப்போர்ட்ஸ் மை எவரி ட்ரீம்.
பாருங்க, கணவனும் மனைவி உட்காந்து பேசுகிற பொழுது உங்களுக்கு ஒரு ட்ரீம் உண்டாகுது. ட்ரீம் ஹவுஸ், குடும்பத்தினுடைய அந்த கனவுகள். அந்த கனவுகளுக்கு அந்த கனவு ஒரே மாதிரி இருக்கணும். அதை 2 பேரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த கனவு மீன்ஸ் இட்ஸ் அ டெஸ்டினி. அவர்களுடைய எய்ம், லக்கு, அவங்க எந்த குடும்பம் எப்படி அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், எப்படி அந்த குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா எந்த அளவுக்கு அவர்கள் உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்ற சொல்லக்கூடிய காரியத்தை அவர்கள் கனவாக நினைத்து, லக்காக, எய்மாக, டெஸ்டினியாக நினைத்து அதற்காக செயல்படுகிற பொழுது அதற்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அடுத்து பாருங்க, சொந்த மனைவியை விசுவாசிக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. நிறைய வீடுகளில் கணவனையும் மனைவியையும், மனைவி கணவனையும், கணவன் மனைவியையும் விசுவாசிக்கிறது இல்லை. அது நிறைய இடங்களில் பிரச்சனைகளுக்கு காரணமாக மாறுகிறது. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை, உங்களுடைய பிரதர்ஸை, உங்களை சிஸ்டர்ஸை விசுவாசிக்கிறத விட நீங்கள் திருமணம் பண்ணின ஒரு குடும்பஸ்தனாக இருந்தால், ஒரு கணவனாக இருந்தால், நிச்சயமாக முதல்ல உங்களோட மனைவியை நீங்கள் விசுவாசிக்கணும், கணவனை நீங்கள் விசுவாசிக்கணும். இன்னொரு விஷயம் அந்த இடத்துல நான் எடுத்து சொல்கிறேன், பாயிண்ட் பண்ணி சொல்கிறேன். கணவனும் மனைவியையும், மனைவி கணவனையும் விசுவாசிக்கிற பொழுது உங்களுக்குள்ள எந்த விதமான டிரான்ஸ்பரன்சி இருக்கக்கூடாது, எந்த விதமான அன்டிரான்ஸ்பரன்சி இருக்கக்கூடாது, மறைவுகள் இருக்கக்கூடாது. இப்போ மாமனாரையோ மாமியாரை குறை சொல்வதற்காக ஒரு பொய்யை கணவன்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா கணவன் உங்களை முழுவதுமாக நம்புகிறார். அதே போல் தன்னுடைய சொந்த சகோதரனையோ இல்லைன்னா சகோதரியை காப்பாற்றி கொள்வதற்காக மனைவியிட்ட என்ன பண்ணிடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், விசுவாசிக்க முடியும். எல்லா காரணத்துக்காகவும் கணவன் மனைவி விசுவாசமாக இருக்கணும். கணவன் ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா அது உண்மைதான், என் புருஷன் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாங்க, என் மனைவி என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு முழு நம்பிக்கை எந்த ஃபேமிலியில் இருக்குதோ அந்த ஃபேமிலிக்கு மட்டும்தான் ஒரு உண்மையான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு நம்பிக்கை உண்டாகும். அடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு 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 சூழ்நிலையில் ஒரு ஃபால்ஸ், ஒரு 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 தாழ்வு வந்துருச்சுன்னா, ஒரு குறை வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? ஓகே, அது அவருடைய பலவீனம் தான் என்று சொல்லி நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும். அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதுக்காக பலவீனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சரி பலவீனங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விடுறதில்ல. அது என்ன பலவீனம், அது அவருடைய பலவீனம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கணும். இது ஒரு பலவீனம், இந்த பலவீனத்தினால நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது அப்படின்ற காரியத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ அந்த பலவீனத்தில் எப்படி அந்த பலவீனத்தை, அந்த அந்த என்ன சொல்கிறது, வீக்னஸை மேற்கொள்ள முடியும், ஓவர் கம் செய்ய முடியும். அதற்காக கணவனும் மனைவி உட்காந்து சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், இல்லைன்னா கவுன்சிலிங் பண்ணலாம், கவுன்சிலர்கிட்ட கொண்டு போகலாம், இல்லைன்னா அதை சொல்லி திருந்த வைக்கலாம். இது செய்யக்கூடாது, இது நம்மளுக்கு பிரயோஜனமான ஒரு காரியம் அல்ல, அதனால் இனிமேல் அதை செய்யாத அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி என்ன பண்ணலாம், அக்செப்ட் பண்ணி கொண்டு போகலாம். அடுத்து பாருங்கள், நியூட்ரஸ் மை ஹார்ட் அண்ட் சோல், சரீரத்தையும் மனதையும் என்ன பண்ணணும், திடப்படுத்தணும். அதை என்கரேஜ் பண்ணணும். போன தடவை கூட நான் சொன்னேன், நியூட்ரு பண்ணணும். நீங்கள் அவங்கள போஷிப்பிக்கணும், என்கரேஜ் பண்ணணும், தேவையான காரியங்களை சொல்லி அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியை அதிகமாக எடுத்து சொல்லி உன்னால் முடியும், ஏன் கவலைப்படுற, நாம் ஜெபிப்போம், 2 பேரும் சேர்ந்து உட்காந்து ஜெபிப்போம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நமக்காக எல்லா காரியங்களையும் செய்வார், அதற்காகத்தானே ஆண்டவர் நம்மை சேர்த்து வைத்திருக்கிறார். நம்முடைய ஒற்றுமை, நாம் ஜெபிக்கிற பொழுது, நான் அன்பாக காரியங்களை செய்கிற பொழுது தேவன் இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவங்கள பலப்படுத்தணும். டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. கண்டினியூவாக டிஸ்கரேஜ் பண்ணிங்கன்னா அவங்க ஹார்ட்லேயும் அவங்கள சோலிலையும் ரொம்ப வீக்காக போயிடுவாங்க. ஸோ உங்களோட வர முடியாது. இப்போ ஒருத்தர் உங்களோட சேர்ந்து நடக்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவங்களோட சேர்ந்து நடக்கிறப்போ இன்ட்ரெஸ்டான காரியங்களை பேசினா தான் அவர் உங்களோட சேர்ந்து வருவாங்க, இல்லைன்னா அவங்க பின்னால் போயிடுவாங்க. ஸோ என்கரேஜ் பண்ணி அவங்கள உங்கள் கூட கொண்டு வரணும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் கூட. ஏன்னால் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ என்னுடைய மனைவியை சேர்த்து நான் சொல்கிறேன், நான் போகிற ஸ்பீடில் அவங்க வரமாட்டாங்க, அவங்க ஸ்லோவாக தான் வருவாங்க. பட் அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணி அவங்களையும் நம்ம பராபரில் கொண்டு முன்னால் கொண்டு வரணும். அதான் பெண்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்படி தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க எல்லா காரியத்துலேயும். புருஷர்கள் போகிற ஸ்பீடில்
பெண்கள் வரமாட்டாங்க எந்த இடத்துலையும். அது பொதுவான ஒரு 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 அவங்களுடைய ஒரு ஒரு மேட் நேச்சர், அவங்களை படைக்கப்பட்ட ஒரு நேச்சர் அது. ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஸ்பீடு ஓவர் ஆகிடக்கூடாது, புருஷனுடைய ஸ்பீடு ஓவர் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரேக் அது. ஸோ அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்னுடைய மனைவி என்னுடைய ஸ்பீடுக்கு வரமாட்டேங்கிறாளே அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கோபம் கொள்ளவோ சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தவறான ஒரு காரியம். நம்ம அவ்வளோ ஸ்பீடாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரேக். அதை புரிந்து கொண்டு மனைவியை திரும்ப நம்மளுடைய பொசிஷனுக்கு திரும்ப கொண்டு வந்து நாம் ஒன்று சேர்ந்து நடக்க வேண்டும். ஒன்று சேர்ந்து நடக்க வேண்டும். அடுத்து பாருங்க, எவ்வளவு ட்ரான் நியர் பர்ஃபெக்ட், எவ்வளவு சேர்த்து அணைத்து கொண்டு போக முடியுமோ அவ்வளவு சேர்த்து அணைத்து கொண்டு போக வேண்டும். இதுதான் ஒரு கணவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்து பாருங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தொடர்ந்து நாம் பார்க்க, இது அடுத்து மனைவிக்கு இருக்கு, அதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். மனைவியினுடைய ரோல், த வைஃப் ஆஃப் ரோல், வைஃபினுடைய ரோல் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதோட ஸ்லைட் உங்களுக்கு போடுறேன் பாருங்க. பாருங்க, த காட்லி வைஃப் இஸ் எ ஹெல்ப்பர். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு ஒரு தேவனால் அமைக்கப்பட்ட, தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மனைவி, தேவனுடைய கிஃப்ட். மனைவியை பெற்றுக்கொள்கிறவன் தேவனிடத்திலிருந்து பரிசை பெறுகிறான், கிஃப்டை பெறுகிறான் என்று சொல்லி நீதிமொழிகள் ப்ரொவர்ப்ஸில் நாம் படிக்கிறோம். ஸோ மனைவி ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பர். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷீ காம்ப்ளிமெண்ட்ஸ் ஹர் ஹஸ்பண்ட் அஸ் ஹிஸ் கம்பேனியன். பாருங்கள், ஆதியாகமம் ஜெனிசிஸ் சாப்டர் 2:18 அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மனிதனை படைக்கிற பொழுது தேவன் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஏற்ற துணை, அப்படிதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெனிசிஸ் சாப்டர் 2:18 பாருங்க. பின்பு தேவனாய் கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி, பைபிளில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். ஏற்ற துணை, சே குட் ஆர் பெஸ்ட் ஆர் பெட்டர் கம்பானியன் ஆர் ஹெல்ப்பர். இங்கிலீஷில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, ஐ வில் மேக் ஹிம் அண்ட் a help meet for him. ஹெல்ப் மீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இல்லைன்னா குட் கம்பானியன், பர்ஃபெக்ட் கம்பானியன், சூட்டபிள் ஹெல்ப்பர் அப்படின்னு எல்லாம் நிறைய அந்த நீங்கள் டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையினுடைய அநேக வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்னு சொன்னோன்னா, மனைவி அந்த கணவனுக்கு முழுவதுமாக பொருந்தக்கூடிய ஒரு உதவியாளராக, ஹெல்ப்பராக தேவன் கொடுக்கிறார். அதுதான் மனைவியோட மெயின் ரோலை. அப்போ அதனால தான் சொல்ல கணவனை சார்ந்திருப்பாள். மனைவியுடைய இச்சைகள், மனைவியுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து கணவனோட இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது காரணம் அப்படி தான். அடுத்து பாருங்க, she uses her gift and ability to assist her husband. பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தனக்கு இருக்கக்கூடிய திறமைகளும் தனக்கு இருக்கக்கூடியதான என்ன சொல்கிறது, எல்லா காரியங்களுமே தன்னுடைய கணவனுக்கு பிரயோஜனப்படுகிற அளவிற்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீதிமொழிகள் ப்ரொவர்ப்ஸ் சாப்டர் 31 கடைசி அதிகாரம் நீங்கள் முழுசாக எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா 10 to 31 நிறைய வேர்ட்ஸஸ் இருக்குது. நியர் தென் 21 வேர்ட்ஸஸ் ஆர் தேர். ப்ரொவர்ப்ஸ் சாப்டர் 31 10 to 31 அது நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அது ரொம்ப முக்கியமாக அது சபையை பற்றி எழுதப்பட்டிருக்கு. சபை எப்படி இருக்க வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக விசுவாசமாக எப்படி இருக்க வேண்டும் என்ற காரியத்தை தான் நாங்கள் வந்து சாலமோன் ஆவியில் நிரம்பி எழுதியிருக்கிறார். ஆனால் சபையை வந்து ஒரு ஸ்திரீயாக, ஒரு ஃபெமிலியன் ஜெண்டராக காட்டி ஒரு 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 போயம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ ஒரு பொயட்ரி, அப்படி தான் அந்த அந்த 31 சாப்டர் முழுவதும் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதில் அந்த குணகணங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய மனைவிக்கு இருக்கக்கூடிய திறமைகள், எபிலிட்டிஸ், கிஃப்ட் எல்லாமே வேர் ஷி யூஸ், எங்கே அவங்க உபயோகம் பண்ணுறாங்க
யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவனுக்கு பிரயோஜனப்படும்படியாக தன்னுடைய திறமைகளை யூஸ் தட் இஸ் த பெஸ்ட் கம்பானியன், இல்லைன்னா ஹெல்ப் மீட், இல்லைன்னா பெட்டர் ஹெல்ப்பர் அப்படின்றது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். தன்னுடைய திறமைகளை ஷி இன்வெஸ்ட் இன் ஹர் ஹஸ்பண்ட்ஸ் பிளஸிங், ஹஸ்பண்ட்ஸ் ட்ரீம். மனைவியினுடைய திறமைகள், தன்னுடைய கெப்பாசிட்டிஸ், எபிலிட்டிஸ் எல்லாமே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கணவனுக்கு பிரயோஜனப்படும்படியாக அதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஷி ஃபைண்ட்ஸ் ஹர் ஃபுல்ஃபில்மெண்ட் இன் ஹெல்பிங் ஹர் ஹஸ்பண்ட் ஷேர் காட். பார்த்தீங்களா, இதனுடைய மெயின் காரணம் ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க ஒரு மனைவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்டர்மோஸ்ட் எய்ம் அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை நாம் என்ன பண்ண வேண்டும், அல்லேலூயா, அவருக்கு சேவை செய்ய வேண்டும். தேவனுக்கு சேவை செய்வதற்கு தன்னுடைய கணவனை உருவாக்குகிறார், பயன்படுத்து, இல்லைன்னா அதற்கேற்றபடி தன்னுடைய கணவனை மாற்றுவதற்கு தன்னுடைய மனைவி தன்னுடைய கடமைகளை செய்கிறார். பாருங்கள், ஆபிரகாமுக்கு சாராள் வந்து மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தபடினால தான் தேவனுடைய விஷன்ஸ் முழுவதுமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சிச்சு. இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் சாராள் வந்து நெகட்டிவாக பேசி முடியாது, அந்த ஊருக்கு போக முடியாது, இப்போ தானுங்க இந்த ஊரில் வந்து டென்ட் அடித்து வீடு கட்டணும், கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே நீங்கள் சொல்கிறீங்க எந்த ஊர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போக சொல்லி மிஸ்ரேமுக்கு போக சொல்கிறீங்க, இது எல்லாத்தையும் கட்டி பெருக்கி எடுத்துகிட்டு போனோன்னு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு எதிராக இல்லை. என்னால் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த தரிசனம் அது முழுமை அடைய வேண்டும் என்பதற்காக சாராள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஸோ அப்படித்தான் ஒரு மனைவியினுடைய ரோல் அங்கே இருக்குது. அடுத்து பாருங்கள், ஷி ரியலைஸ் ஹர் மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஹர் ஆட்டிடியூட் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். பாருங்கள், அது 1 பேதுரு, 1 Peter chapter 3 verses 1 to 4. அப்படியே மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கைகளை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவியின் நடவடிக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். அல்லேலூயா. இது வந்து இந்த ஒரு காரியம் ஐ வில் நாட் எக்ஸ்பிளைனிங் நவ். இங்கே நான் வந்து இப்போ வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப லாங் காரியம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 2-3 காரியத்தை மட்டும் அதில் சொல்கிறேன். பாருங்கள், இந்த கிறிஸ்டியன் வீடுகளில் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வைஃப்ஸ் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த உமன் மட்டும்தான் விசுவாசத்தில் இருப்பாங்க. மேக்ஸிமம் ஹஸ்பண்ட்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, தே ஆர் கிறிஸ்டியன், மேபி தே ஆர் நாட் கிறிஸ்டியன். ஸோ அவங்கள விசுவாசத்துக்கு கொண்டு வருவதற்காக இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டை போடுவாங்க. இந்த மனைவி என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டை போடுவாங்க. இல்லைன்னா தன்னுடைய கணவனை பற்றி இழிவாக பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க, அவர் குடிக்கிறாருங்க, அவர் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாருங்க, அவர் ப்ரேயருக்கு வரமாட்டாருங்க அப்படின்னு சொல்லி கணவனை பற்றி சொல்லுவாங்க. பாஸ்டர்டையும் சொல்லக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் கணவன் மேலே செலுத்தக்கூடிய அன்பின் மூலமாக, பாருங்கள், அப்படி தானே எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை திரும்ப படித்து பாருங்கள், 1 and 2. அந்தபடியே மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அது மோசமான ஒரு கணவனாக இருந்தாலும் நல்ல ஒரு கணவனாக இருந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற பொழுது, பாருங்கள், அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு, அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால், உங்களுடைய விசுவாசத்துக்கு வராமல் இருந்தால், ஜெபத்துக்கு அவங்க கூட வராமல் இருந்தால், ப்ரேயர் பண்ணுறப்போ அவங்க உங்கள் கூட வராமல் இருந்தால், நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க இது, போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள் அப்படின்னு சொன்னால், ப்ரேயர் இல்லாமல், பிரசங்கம் இல்லாமல், ஆண்டவரை பற்றி சொல்லாமல், நீங்கள் உங்களுடைய கணவனை நேசிப்பதை பார்த்து அந்த அன்பின் மூலமாக அவர்கள் தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் அங்கே எழுதப்படும். ஸோ வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த வேர்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கணவனை மோசமாக பண்ணி சொல்லுவாங்க, சர்ச்சில் போய் சொல்லுவாங்க, 40 days ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க, அவர் திரும்பி வரணும், ஆண்டவரை அடிக்கணும், தொடணும், இப்படியெல்லாம் சொல்லி நிறைய இது பண்ணுவாங்க. ஸோ
பைபிள் அப்படி சொல்லவே கிடையாது. நீங்கள் அவளை அன்பு கூறுங்க, அன்பு கூர்ந்து அன்பு கூர்ந்து அன்பு கூர்ந்து. அது ஒருவேளை தேவனை தெரிந்து கொள்ளாதலாக இருக்கலாம். நிறைய கணவன்கள் என்ன கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, மனைவி சர்ச்சுக்கு போகிறாங்க, கணவன் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, நீ போ அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க வந்து சர்ச்சுக்கு போகிறது விரோதமாக எல்லாம் சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தண்ணி அடிக்கிறவங்களா இருப்பாங்க, சண்டை போடுறவங்களா இருப்பாங்க, தேவனை தெரிந்து கொள்ளாதவர்களாக இருப்பாங்க. ஸோ அவர்களுக்கு எதிராக நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு எகெயின்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை முழுவதும் அவர்கள் தேவனை தெரிந்து கொள்ள மாட்டாங்க. அதை நீங்கள் உபவாசம் பண்ணாலும் தெரிந்து கொள்ள மாட்டாங்க, ஒரு 1000 மெசேஜ் அவங்கள கேட்க வச்சாலும் தெரிந்து கொள்ள மாட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணினாலும் தேவனை அவர்கள் தெரிந்து கொள்ள மாட்டாங்க. இங்கே வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் அவர்களை அன்பு கூற வேண்டும், அவர்களுடைய வழியிலே அவங்கள விடணும். அவங்களுக்கு சொல்ல எல்லா காரியத்துக்கும் அவங்க கூட சண்டை போடாமல் அவங்கள அன்பு கூர்ந்து அன்பு கூர்ந்து அன்பு காட்டி அன்பு காட்டி அன்பு காட்டி அன்பு காட்டி அந்த அன்பின் மூலமாக என்னுடைய மனைவி இவ்வளவாக என் மேல் அன்பு செலுத்துகிறாளே அப்படின்ற உணர்வு அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே ஆழமாக பதிகிற பொழுது, அதே மாதிரி தான் கணவன் ஒருவேளை விசுவாசத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், மனைவி விசுவாசத்தில் கொஞ்சம் கம்மியாக வரலாம். அப்படி இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் சண்டை போடுறதுனாலையோ இல்லை பாசட்டை போய் சொல்கிறதுனாலையோ உபவாசம் பண்ணுறதுனாலையோ பிரசங்கத்தை கேட்குறதுனாலே அவர்களை விசுவாசத்தில் கொண்டு வர முடியாது. நீங்கள் அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு நீங்கள் நல்லா எடுத்து படித்து பாருங்கள். நீங்கள் பாருங்கள், இன்னொரு அது கீழே 3 நாள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அலங்காரம் பண்ணி ட்ரெஸ் பண்ணி அழகாக அவங்க முன்னால் போய் நின்று பார்க்குறதுனால ஒன்றும் அவங்க மயங்க மாட்டாங்க. அப்படிலாம் அவங்கள கொண்டு வரவே முடியாது. அப்புறம் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பு கூற வேண்டும், எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனைவியாக அந்த மனைவி இல்லைன்னா அந்த கணவன் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒருவனாக மாறுகிற பொழுது அவர்கள் இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார், பேச ஆரம்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் இடைபெட ஆரம்பிப்பார், அவர் பேச ஆரம்பிப்பார். தேவன் பேசுகிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள், தேவனை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்போ தான் தேவனை புரிந்து கொள்வார்கள். மெதுவாக அவர்களுக்குள்ள மாற்றம் உண்டாகும். இதை நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இதவே ஒரு பைபிள் ஸ்டடியாக எடுத்து சில நாட்கள் போதிக்க முடியும். அவ்வளோ பெரிய ஒரு சப்ஜெக்ட், இட்ஸ் எலாபரேட்டிங் சீக்ரெட் சப்ஜெக்ட். அதனால் அது ஒரு முக்கியமான காரியம். ஸோ அந்த அன்பை செலுத்தித்தான் ஒரு அவிசுவாசியாக இருக்கக்கூடிய கணவனையோ மனைவியோ தேவ சமூகத்தில் நாம் கொண்டு வர முடியும். அது மனைவிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த இடத்துல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஹெவி என்ன சொல்கிறது, ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது, ஹெவி கவுன்சிலிங், பர்சனல் கவுன்சிலிங். இந்த ஒரு காரியத்துக்கு கணவனுக்கும் மனைவிக்கும், அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கக்கூடிய கணவனுக்கும் மனைவிக்கும் தேவைப்படுகிறது. அவ்வளோதான் இப்போ நான் சொல்ல முடியும். இட்ஸ் எ வெரி ஹெவி சப்ஜெக்ட். அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு காரியம். ரொம்ப லார்ஜாக அதை எடுத்து பண்ணி சொன்னால் தான் அந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதை விட்டுறா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கபடினால முன்னால். அடுத்து பாருங்கள், she sees that her primary act of worship towards God as a wife is her calling to be her husband helper. பார்த்தீங்களா, முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனை ஆராதிக்கும்படியாகத்தான் தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த பூமியில் எல்லா மனிதர்களுடையும் காலிங் இல்லைன்னா அவர்களை தேவன் இந்த பூமியில் படைத்ததனுடைய பிரைமரி ஆண்டவருடைய சித்தம், இட்ஸ் a plan of God. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, you have to reverend true God, you have to worship true God. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றும்படியாகத்தான் தேவன் கணவனையும் மனைவி இல்லைன்னா மனிதனை ஆண்டவரையும் படைச்சிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதற்கு மனைவி கணவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இது கணவனும் மனைவியும் இணைந்து இருக்கக்கூடிய விசுவாசிகளாக இருக்கக்கூடிய குடும்பத்தை பற்றி, அப்படிப்பட்ட ஒரு மனைவியை பற்றி தான் நம்ம அங்கே பார்த்தோம். அடுத்து பாருங்க, இன்னொரு பாயிண்ட சொல்கிறேன். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தங்கள் கடமைகளை இப்படி நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் குடும்ப வாழ்க்கை இப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த கடமைகள் இன்னும் அந்த கடமைகளை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த கடமைகள் எப்படிப்பட்டது, யார் என்ன செய்யணும், கணவன் எப்படி செய்யணும், மனைவி என்ன செய்யணும் அப்படின்ற காரியத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த காரியத்தில் இவர்கள் அல்லையா சரியான முறையில் அதை செய்யாமல் இருந்தால் அந்த குடும்பத்துக்குள்ள பெரிய விளைவுகள், ஆபத்துகள் உண்டாகும். அப்படின்னா சமாதானம் போய்விடும்,
பிரிவினைகள் உண்டாகும். பாருங்க, எந்த ஒரு இடத்துல பிரிவினை உண்டாகுதோ நீ எல்லாம் கவனிக்கணும். ஆண்டவர் ஏன் கணவனை மனைவி அவர்கள் ஒரு சரீரமாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே ஆர் இன் அவர் சிங்கிள் ஃப்ளஷ். ஒரு சரீரம், ஒரு சரீரம். தேர் இஸ் நோ கேப் இன் பிட்வீன் அப்படின்றத மெயினான விஷயம். பாருங்க, கேப் இருந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் ஏதன் தோட்டத்திலே அந்த நல்ல ஒரு உதாரணம் இருக்குது. பிசாசு ஆதாம் இருக்கிற பொழுது ஒரு நாள் கூட அந்த தோட்டத்துக்குள்ளே இல்லைன்னா ஏவாள்கிட்ட வந்ததே கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த சாப்டர் 2 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்க முடியும். ஏவாள் தனிமையாக இருக்கிற பொழுதுதான் பிசாசு அங்கே நுழையிறான். பாருங்க, அப்போ ஆதாம் எங்கே போனார்? மேபி ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் த ஃபீல்டு. ஒருவேளை அவர் தோட்டத்தில் போய் ஏன்னா ஆண்டவர் தேவனுக்கு கொடுத்த ஒரு ஆதாமுக்கு கொடுத்த ஒரு கட்டளை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2 கட்டளை கொடுத்தாரு. ஒரு கட்டளையில் அவர் ஃபெயில் ஆகிட்டார். என்ன கட்டளை? 2 கட்டளை. ஒன்று, நீங்கள் வேலை செய்யணும். யூ ஹாவ் டு ஒர்க், யூ ஹாவ் டு ஈல்டு த ஃபீல்ட். இந்த ஃபீல்டில் நீ வேலை பார்க்கணும். அடுத்து, யூ ஷுட் ப்ரொடெக்ட் திஸ் கார்டன். ஃபுல் கார்டனை ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த ஃபுல் கார்டனுக்குள்ளே தான் அவளுடைய மனைவி இருந்தாங்க. ஸோ இந்த ப்ரொடெக்ட் பண்ணுறக்கூடிய காரியத்தில் ஒரு சின்ன ஒரு கேப் வந்துருச்சு. அதான் மேபி நான் ஆக்சுவலாக மை இமேஜினேஷன், நாட் இன் த பைபிள். மை இமேஜினேஷன் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் ஒரு வேளை வேலைக்கு போயிருந்திருப்பார். அப்போ ஏவாள் என்ன செஞ்சுருக்கணும்? ஆதாம் வேலைக்கு போகிறப்ப ஆதாமோடு கூட ஏவாளும் போயிருக்கணும். ஸோ தேர் வாஸ் எ கேப், ஒரு சின்ன கேப்பு. அந்த கேப்பு வந்ததுனால தான் பிசாசு உள்ள நுழைஞ்சான். பார்த்தீங்களா? அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல டிரான்ஸ்பரன்சிலேயோ லவ்விலேயோ இல்லை விஷன்லேயோ எந்த ஒரு இடத்துலையாவது ஒரு சின்ன கேப் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கலி பிசாசுள்ள நுழைவான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு சரீரமாக இருக்க வேண்டும். நீங்கள் இந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ணால் இது நல்லா உங்களுக்கு புரியும். நீங்கள் பஸ்ஸில் எல்லாம் பிரயாணம் பண்ணால் பஸ் ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதில் கோவிட் நேரத்தில் அந்த மாதிரி ஃபுல்லாக பஸ் அனுப்புறதில்ல. கோவிடுக்கு முன்னால், பிஃபோர் கோவிடில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் நீங்கள் பிரயாணம் பண்ணிங்கன்னா சீட்டெல்லாம் ஃபுல்லாகிடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யூ ஆர் இன் ஸ்டாண்டிங் லைன். அதில் 2-3 லைன் நீங்கள் அப்படி கை பிடிச்சிட்டு ஸ்டாண்டிங் பண்ணியிருப்போம். எல்லாம் முன்னால் ஒரு ஆள், பின்னால் ஒரு ஆள், நிறைய பேர் நெருக்கி நிற்பாங்க. ஸோ பின்னால் இருந்து வர ஒருத்தர் கரெக்டாக உங்கள் முன்னால் வந்து நிற்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் கம்ஃபர்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் கம்பியை பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கிறப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, ஸோ முன்னால் வந்திருக்கிற உள்ளே நுழைஞ்சிட்டான்னா உங்களுடைய கேப் பின்னால் போயிடும், நீங்கள் நிற்க முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி அந்த முன்னால் நிற்கிற இல்லைன்னா இடையில புகுந்து கொள்றதுக்காக வர்ற மனிதனை வர விடாதபடி நீங்கள் கவனமாக நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து நீங்கள் கவனித்து பார்த்தா உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் சைடில் நின்ன ஆள் உங்கள் முன்னால் வந்துடுவார். அப்படி கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் பிரயாணம் பண்ணுறப்ப கவனிச்சா தெரியும். அது எப்படி? எப்போ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல டிரைவர் பிரேக் அடிக்கிற பொழுதோ இல்லை முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இல்லைன்னா ஒரு நபர் வெளியில் பஸ்ஸை விட்டு வெளியில் ஏறுகிற பொழுது ஒரு சின்ன கேப்பு வரும் இடையில. இந்த கேப்பு கிடைச்ச உடனே அவர் உள்ளே நுழைஞ்சிடுவார். த சேம் லைக் தட் உங்களுடைய அன்பில், குடும்ப வாழ்க்கையிலையோ உங்களுடைய அன்பிலையோ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்லேயோ உங்களுடைய ட்ரீம்லேயோ உங்களுடைய கருத்துக்களிலேயோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கேப் இருந்தால் போதும், பிசாசு ஆட்டோமேட்டிக்கலி உள்ளே வந்துடும். ஏன்னா நீ ஆண்டவர் சொல்லியிருக்காரு, யூ ஆர் இன் ஒன் ஃப்ளஷ். ஸோ பிசாசுடைய எய்ம், யூ ஆர் நாட் இன் ஒன் ஃப்ளஷ், யூ ஆர் 2 ஃப்ளஷ். அதை பிரிக்கணும், டிவைட் பண்ணணும் அப்படின்றதான் பிசாசுடைய எண்ணம். ஏன்னா நீங்கள் ஒற்றுமையாக இருந்து செய்தால் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் ஃபேமிலி லைஃப். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த ஒற்றுமை போச்சுன்னா யூ கேனாட் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ அதனால தான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? தேர்ந்தெடுத்தார், ஒன்றிணைத்தார், ஒப்புதல் அளித்தார், கணவன் மனைவி ஆக்கினார். நீங்கள் உங்களுக்கு பிடித்த வழியில் வாழ்ந்து உங்களுக்கு பிடிச்ச வழி. கணவன் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அவருக்கு இஷ்டத்துக்கு வருவாங்க, போவாங்க, வேலை பார்ப்பாங்க, சம்பாதிச்சு கொண்டு கொடுத்துருவாங்க. மனைவி வேலை பார்க்குறவங்க தான் அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க, வருவாங்க, வேலை பார்ப்பாங்க. இந்த பேங்க் பேலன்ஸ் மட்டும், பேங்க் அக்கௌண்ட் மட்டும் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கும். ஏதாவது பொருட்களை வாங்கி கொண்டு வந்து கணவன் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா மனைவி ஏதாவது பொருட்களை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. 2 பேர் 2 லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரே வீடு, ஒரே பெட்டில் தான் தூங்குவாங்க. பட் தாட்ஸ், இமேஜினேஷன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஒன்று சேர்ந்து போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடங்களில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவனுடைய சித்தம் நிறைவேறாது, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குடும்பம் அங்கே வராது. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லி முடிக்கிறேன். அடுத்த வாரத்தில் நம்ம அதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். There should be some responsibilities, duties and some obligations in between husband and wife. கணவன் மனைவிகளிடையிலே நிறைய கடமைகள் இருக்குது, டியூட்டிஸ் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இதை நாம் சரியான முறையில் கணவன் என்ன செய்ய வேண்டும், மனைவி என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற காரியத்தை நன்றாக தெரிந்து கொண்டால் மட்டுமே நாம் அதை செய்ய முடியும். அதை ஆக்டிவாக நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். அந்த காரியங்களை பற்றி அடுத்த வாரங்களில் படிப்போம். ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது மனைவியினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி, இல்லைன்னா மனைவியினுடைய டியூட்டியை பற்றி தான் முதல்ல எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு பிறகு தான் கணவனுடைய டியூட்டி இல்லைன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒப்ளிகேஷன்ஸை பற்றி பைபிளினுடைய சீரியலை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த என்ன சொல்கிறது, அந்த 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 ஹைரார்கி ஆஃப் பைபிள், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த தரம் இருக்கு இல்லைங்களா, இந்த டைம் டேபிள், the points of Bible 1 2 3 4. அந்த பாயிண்ட் எப்படின்னா, ஃபஸ்ட்டு இட் ஷுட் பி இன் வைஃப்ஸ், மனைவிகளுக்கு தான் முதல்ல எழுதப்படும். அதற்கு பிறகு தான் கணவனுக்கு எழுதப்படும். அதற்கு காரணம் என்ன? காரணம் இருக்குது, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, சும்மா எழுதலை. பைபிளில் என்ன காரியம் எழுதியிருந்தாலும் இட் ஷுட் பி த ரைட்டர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் டன். பரிசுத்த ஆவியானவர் எழுதப்பட்டிருக்கிறபடினால அங்கே எந்த விதமான ஒரு தவறு இருக்காது. நம்ம படிக்கிறப்ப ஒரு வேளை சிம்பிளாக பைபிள் படிச்சுட்டு போகிறப்ப இங்கே எப்படி இருக்குது, அங்கே எப்படி இருக்குது, இது இதோட பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இஃப் யூ ஆர் கோயிங் டீப்லி இன் டு த சி, இல்லைன்னா இந்த பைபிள் த வேர்ட்ஸஸ், அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் வை இட் ஷுட் பி ரிட்டன் தேர் லைக் தட். ஏன் அப்படி அந்த மாதிரி காரியங்கள் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ பைபிள் தேர் இஸ் நோ ராங் திங் ஆர் கரெக்ஷன்ஸ் இந்த பைபிள். வேதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு கரெக்ஷனும் இல்லாத ஒரு வேதம். வசனம் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தைகள் பொன்னை போல இருக்கிறது, மாசு இல்லாமல் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ. அது நம்ம ஆழமாக படித்தா தான் வெளியில் சில தடைகள் இருப்பதை போல் நமக்கு தெரிந்தாலும் ஆழமாக நான் படிக்கிற பொழுது இட் வாஸ் வெரி பியூரிஃபைடு அப்படின்னு சொல்லி, இட்ஸ் கம்ப்ளீட்லி கரெக்ட் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள முடியும். ஸோ மனைவிகள் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியம் தான் முதலில் எழுதப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு தான் கணவன் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியம் எழுதப்பட்டிருக்கு. அதற்கு என்ன காரணம், என்னென்ன காரியங்கள் நாம் செய்ய வேண்டும், மனைவி என்ன செய்ய வேண்டும், கணவன் என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் விரிவாக லிட்டில் பிட் we will study in broadly the next week. We close our eyes, just pray. Hallelujah. கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போமாக. Brother Stanley, kindly lead us in prayer. Hallelujah, 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 hallelujah. Our gracious and loving Heavenly Father of our Lord Jesus Christ, Lord, we give all glory and honor to your holy and wonderful mighty name, Lord Jesus. Lord God Almighty, thank you, Lord, for allowing us, Lord Jesus Christ, to listen to your words, Lord Jesus. Praise you. Thank you, Lord Jesus Christ, for the family, Lord Jesus Christ. Yes, Lord. Whole family, Lord Jesus Christ, which are leading, Lord Jesus Christ, week by week, Lord Jesus Christ, praising and worshiping your holy name, Lord Jesus Christ. Amen. Yes, Lord. The way they express, Lord Jesus Christ, the way they deliver, Lord Jesus Christ, your words, Lord Jesus Christ, to the Holy Spirit, Lord Jesus Christ. Lord, we give glory, Lord Jesus Christ. We thank you, Lord, for this family, Lord Jesus Christ. Amen. Hallelujah. We also give glory, Lord Jesus Christ, for all the sisters whom you have joined, Lord Jesus Christ, in this meeting, Lord Jesus Christ. Yes, Lord. Lord, we pray, Lord Jesus Christ, for each and every one of us, Lord Jesus Christ. Amen. And those who haven't joined us, Lord Jesus Christ, what you have joined together, let no man separate us, Lord Jesus Christ. Lord, thank you for these words which you have given us, Lord Jesus Christ. We give all glory and honor to your holy and mighty, wonderful name. In Jesus' mighty, holy name we pray, O Lord. Amen. ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல Amen. Amen. Thank you for all who join with us. May God bless you. Keep praying.